ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கம், அரசு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசு, த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் கார். ஃபாதர் அப்படிங்கிற வேர்டோட அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஆட் ஆகிருக்கு. இது என்னுடைய அப்பாவின் கார். ஐ சா த கார் ஆஃப் மை ஃபாதர். என்னோட அப்பாவுடைய காரை நான் நேற்று பார்த்தேன். ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அரசு கல்லூரியின் மாணவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர் கம்மிங். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதுதான் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். தி நேச்சர் ஆஃப் மை ஒர்க் இஸ் டீச்சிங். த நேச்சர் ஆஃப் மை ஒர்க், எனது வேலையினுடைய தன்மை அல்லது இயல்பு டீச்சிங், கற்பித்தல். இப்போ நீங்கள் கீழே இருக்கிற சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்ச் மாதத்தின் 2ஆம் வாரம். ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். மேலே இருக்கிற வாக்கியம் மாதிரியே கீழே இருக்கிற வாக்கியத்தை ட்ரை பண்ணுங்கள். த நேச்சர் ஆஃப் மை ஒர்க், எனது வேலையினுடைய தன்மை. அப்போ மார்ச் மாதத்தின் 2ஆம் வாரம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த செகண்ட் வீக் ஆஃப் மார்ச். ரொம்ப ஈஸி. த செகண்ட் வீக் ஆஃப் மார்ச். இது ஒரு முழு வாக்கியம் இல்லை, பார்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ். கீழே இருக்கிற வார்த்தைகளை இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லணும். இந்த வேலையினுடைய கடினம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டிஃபிகல்ட்டி ஆஃப் திஸ் ஒர்க். அவ்வளோதான். டிஃபிகல்ட்டி ஆஃப் திஸ் ஒர்க், இந்த வேலையினுடைய கடினம். இந்த வேலையினுடைய கடினம் தாமதத்தை உருவாக்கியது. இந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லணும். கிராமர் மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள். Difficulty of this work created delay. Difficulty of this work made delay. எப்படினாலும் சொல்லலாம். The work was difficult, so it created delay. Created அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலைன்னா it is delayed அப்படின்னு சொல்லலாம். எனது தந்தையினுடைய சட்டை. அதே மாதிரி எனது தந்தையினுடைய சட்டை புதியது. இதை நீங்கள் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். The shirt of my father. The shirt of my father. எனது தந்தையினுடைய சட்டை. The shirt of my father is new. ஓகே, இந்த shirt of my father அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். அந்த வார்த்தைகள் எல்லாமே சப்ஜெக்ட். இஸ் அப்படிங்கிறது verb. Now try this. இந்த கல்லூரியின் முதல்வர். இந்த கல்லூரியின் முதல்வர் ரூபாய் 5000 தானம் அளித்தார். தானம் அப்படிங்கிறதுக்கு டொனேட். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். த பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ். இந்த கல்லூரியினுடைய முதல்வர். த பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ் டொனேட்டட் ₹5000. இப்போ இந்த வாக்கியங்கள். பால் பொருட்களினுடைய புரதம். புரதம் அப்படின்னா புரோட்டீன். பால் பொருட்களினுடைய புரதம் நமது ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு வாக்கியத்தை உருவாக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். Protein of milk products. ஓகே, இந்த ஆஃப் அதனுடைய யூசேஜ் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். Protein of milk products is good for our health. The result of the public exam. பொது தேர்வின் முடிவு. The result of the public exam is released. பொது தேர்வின் முடிவு வெளியாகியுள்ளது. நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அதில் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.